அரசாங்க சொத்துக்களாக ஆக்கியிருக்காங்களோ முஸ்லீம் சமுதாயத்துக்கு சொந்தமான வக்ஃப் சொத்துக்களையும் தனது அரசாங்க சொத்துக்களாக மாற்றுவதற்கான ஒரு சதி இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலம் இறங்கேறி கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், நாங்கள் போராடுவோம். நிச்சயமாக அவங்களுடைய எண்ணம் ஈடேற முடியாது, ஈடேற்ற விட மாட்டோம். பொது சிவில் சட்டம் அதான் சார், பொது சிவில் சட்டம்னு இந்திரா காண்டில் வந்தது. 1 கோடி மக்கள் உள்ள உத்தரகாண்டில் பொது சிவில் சொன்னீங்க. பொது சிவில் சட்டத்தில் அங்கே உள்ள எஸ்சி கிடையாது, எஸ்டி கிடையாது. 40% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அது பொருந்தாதான். மலைஜாதி மக்கள் உள்ளவங்க பொருந்தாதான். 40% மக்களுக்கு பொருந்தாத ஒரு சட்டத்தை பொது சிவில் சட்டம் சொல்றதே தப்பு. இட்ஸ் எ மிஸ்நோமர் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அங்கே 1 கோடி மக்கள்ல 40% எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க. மீதி 60% மற்றவங்களுக்கு சீக்கியர்கள், மற்றவங்களுக்கு முஸ்லீம்கள் வந்து நாட் ஈவன் 1% முஸ்லீம்களுக்கு. ஆனால் அந்த சட்டத்தில் அவர் சொன்னது பொது சிவில் சட்டம் என்று அவங்க சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன சொன்னால், குரானில் உள்ள சட்டத்தையே மாற்றுறதாக சொல்லியிருக்கிறாங்க. குரானை மாற்றுறதுக்கு இவன் யார் சார்? குரானை மாற்றுறதுக்கு யார்? குரானில் சொல்லப்பட்டதை திருத்ததுக்கு யார் அவன்? ஏன்னா சட்டமன்றம் முடிவு பண்ணால் குரான் மாற்றிடுவாங்களா? குரானில் சட்டத்தை மாற்றுறதுக்கு உரிமை யார் கொடுத்தது? ஆக கோர்ட்டில் போனால் நிற்காது. இந்திய சாசனத்தில் காமன் சிவில் கோடு கொண்டு வர வேண்டும், ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல். அதே இந்திய அரசியல் சாசனத்தை என்னென்னு சொல்லியிருக்கு? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கு இந்தியாவில் உள்ள ஆணும் பெண்ணும் யாரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கு. வேலை வாய்ப்பு எல்லோருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் செய்தியா? அதெல்லாம் சொல்லி செஞ்சிட்டியா? ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கினியா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமையை கொடுத்துட்டியா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேலை வாய்ப்பை கொடுத்துட்டியா? எந்த மாற்ற இந்தியாவில் உள்ள ஜாதி ஒழிப்பு சொல்லியிருக்க ஒழிச்சிட்டியா? இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரே அண்ணன் தம்பிகளா வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அது சொன்னியா? டைரக்டிவ் பிரின்சிபல் அத்தனை இருக்கு. அத்தனை விட்டு பொது சிவில் சட்டத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுறது இது அயோக்கியத்தனத்தில் அயோக்கியத்தனம். ஆக இதை 22வது லா கமிஷன் என்ன சொல்லியது? 22வது லா கமிஷன் சொன்னது என்னன்னு சொன்னா, இது பொது சிவில் சட்டம் என்பது இட் இஸ் நெய்தர் நெசசரி நாட் டிசைரபிள்னு சொன்னாங்க. 22வது லா கமிஷன் சொன்ன ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டையே தூக்கி வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு வெளியிடாம அந்த ரிப்போர்ட் சொன்னதுக்கு மாற்றமா ஒரு ஸ்டேட்ல உள்ளவன் ஒரு பொது சிவில் சட்டம் சொல்லி பொதுவே இல்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சொன்னா இந்த நாட்டில் உள்ளவங்கள ஏமாந்து போவானா? வேடிக்கையா இருக்கு. ஆக நாட்டில் எத்தனையோ வேடிக்கை, இது ஒன்று. இத்தனை வேடிக்கைகளை இன்னும் அதிகமாக தான் பார்க்க போறோம். வேடிக்கைகளை பார்த்து நாங்கள் பழக்கப்பட்டவங்க. வேடிக்கை பார்ப்பது எங்களுக்கு வாடிக்கை. அத்தனையும் தூக்கி எறிந்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியில் பொறுத்த வரைக்கும் சந்திரகுமாரை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வாக்காளர் அத்தனை பேரும் அதனை செய்வார்கள் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.